நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்கா வெளிப்புறத்தில் பழக்கடை நடத்தி வருபவர்கள் முத்துலட்சுமி குடும்பத்தினர். இவர்கள் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான். சுற்றுலா பயணிகளை நம்பியே வாழ்வாதாரம் நடத்தி வருகின்றனர். இவர்களது கடைக்கு தினம்தோறும் மலபார் அணில் வந்து பழங்களை வாங்கிச் செல்கிறது. இதனை அங்கு வரும் சுற்றுலா பயணிகளும் ஆச்சரியத்துடன் பார்த்து மகிழ்ந்து புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். இவர்கள் சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு கடை அமைத்து சிறிது காலத்திற்கு பின் மலபார் அணில் கடையின் மேல் பகுதியில் வந்திருந்துள்ளது. முதலில் பழங்களை வீணாக்கி விடுமோ என்ற அச்சத்தில் அதனை விரட்டி விட்டோம். அதன் பிறகு தினந்தோறும் காலை நேரத்திலேயே கடையின் மேலே வந்து நிற்க துவங்கியது. நாங்கள் முதலில் பழத்தை கொடுக்கும் பொழுது அச்சத்துடன் கையிலிருந்து பிடுங்கி ஓடிவிடும். பின்னர் சிறிது காலத்திற்கு பின்னர் எங்களது வளர்ப்பு பிராணி போல இந்த அணில்கள் அவ்வப்போது வந்து செல்ல துவங்கியது. இதனை கண்டவுடன் எங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கின்றது. அதன் பிறகு தினந்தோறும் கடை திறந்த உடனேயே காலை நேரத்தில் போனியாகிறதோ இல்லையோ இவர்களுக்குத்தான் அன்றைக்கு முதல் பழம். மொத்தமாக 12 அணில்கள் இருந்தது. பல்வேறு விஷயங்களால் 4 இறந்து விட்டது. தற்பொழுது 8 அணில்கள் மட்டுமே இங்கு வாழ்கின்றது. அவ்வப்போது வரும் அணில்களுக்கு நாங்கள் பழம் கொடுப்பதைக் கண்டு சுற்றுலா பயணிகளும் எங்களிடம் பழத்தை வாங்கி அணில்களுக்கு கொடுக்கும் முயற்சிப்பர். தினந்தோறும் நாங்கள் கொடுத்தால் வாங்கி சாப்பிடும் அணில்கள் வேறு யாராவது கொடுத்தால் பழத்தை வாங்கி கொண்டு தரையில் போட்டுவிட்டு ஓடிவிடுகிறது என தெரிவிக்கின்றனர். இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் எங்களிடம் பழத்தை வாங்கி எங்களுக்கு திரும்ப கொடுத்து அணிலுக்கு கொடுக்க சொல்கின்றனர். அதை அணில்கள் வந்து வாங்கி செல்வதும் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சில விலங்கினங்கள் மனிதர்களுடன் நெருங்கி பழகுவது இல்லை. ஆனால் இந்த மலபார் அணில்கள் கடைக்காரர்களுடன் நெருங்கி பழகுவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த அணில்களுக்கு வாழைப்பழம், பட்டர் ஃப்ரூட், கொய்யா, ஸ்ட்ராபெரி போன்றவை மிகவும் பிடிக்கிறது என தெரிவிக்கின்றனர். நாங்கள் சிம்ஸ் பார்க்கில் பழக்கடை வச்சுருக்கோம். எங்கள் கடைக்கு ஒரு 12 அணில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா கடைக்கு வரும், எங்கள் அக்காவுக்கு அப்புறம் எங்கள் கடைக்கு வரும். டெய்லி வந்து அதுக்கு பிடிச்சது வந்து பட்டர் ஃப்ரூட்டு, சீத்தாப்பழம், பேஷன் ஃப்ரூட்டு, வாழைப்பழம், இந்த மாதிரி அதுக்கு பிடிச்சதாக எடுத்து சாப்பிடுவோம். நம்ம ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படி வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போவோம். இது எப்போதுலேருந்து வருதுங்கக்கா? இது கொரோனாவுக்கு முன்னாலேருந்து வருதுங்க. அதில் வந்து இப்போ ஒரு 3 இறந்துருச்சு. எங்கள் அக்கா மடியிலேயே வந்து உட்காரும். நாங்கள் தடை விட்டாலும் அது ஒன்றும் பண்ணாது. அது என்னமோ எங்ககிட்ட நல்லா ஐக்கியம் ஆகிடுச்சு. எவ்வளோ அணில் வருதுங்க இங்கே? மொத்தம் 12 வந்துச்சு. அதில் 3 இறந்துருச்சு. ஒன்று பழத்தோட்டத்திலே மரத்தாங்க இறந்துச்சு. ஒன்று கார் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொன்று எப்படி இறந்துச்சுன்னு தெரியல. 7 இருக்கு. 8 அணில் அப்பப்போ வந்து பழம் சாப்பிட்டே போகும். ஒரே முட்டை 4, 5 எல்லாம் வரும். எந்த டைமில் வருங்க? காலை நேரத்துலையா? மத்தியானம், சாயந்தரம் எல்லா நேரத்துலையும் வந்துடும். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.